அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவலானது கிடைத்திருக்கிறது. அவர் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இது வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்கான அனுமதி எனவும் விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் காண்டிபன். வணக்கம் காண்டிபன். ராமதாஸ் அவர்கள் மருத்துவமனையில் வழக்கமான சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலவரம் என்ன? கௌதமி, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தற்போது அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இவருக்கு ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை தொடர்பான பரிசோதனை 2 மாதத்திற்கு ஒரு முறை பரிசோதனை என்பது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் தற்போது அந்த வழக்கமான பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக சற்று முன்பாக அப்போலோ மருத்துவமனையில் ஓபி பேஷண்டாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பரிசோதனைகள் எல்லாம் இன்னும் 2 அல்லது 3 மணி நேரத்தில் முடித்துவிட்டு அவர் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டு செல்வார். இந்த பரிசோதனையானது தொடர்ந்து அவருக்கு 1 மாதம் அல்லது 2 மாதம் இடைவெளியில் தொடர்ந்து பரிசோதனை செய்து கொள்வது வழக்கம் என பாட்டாளி மக்கள் கட்சி தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி காண்டிபன்.